பிளே ஆஃபுக்கு செல்லாத ஐபிஎல் சீசன்களை இதற்கு முன்னரும் சிஎஸ்கே அணி கொண்டுள்ளது. ஆனால் அந்த சீசன்களிலெல்லாம் வெற்றிக்காக போராடும் ஒரு இன்டென்ட்டுடன் விளையாடிய பிறகுதான் சிஎஸ்கே அணி தகுதி வர முடியாமல் வெளியேறியது. அதற்கெல்லாம் அப்படியே தலைகீழாக 2025 ஐபிஎல் தொடரானது சிஎஸ்கே அணிக்கு ஒரு மறக்க வேண்டிய தொடராகவே இதுவரை அமைந்துள்ளது. ஒட்டுமொத்த பேட்ஸ்மேன்களில் ஒருவரிடம் கூட வெற்றி பெறுவதற்கான இன்டென்ட்டும் T20 போட்டிக்கான ஆக்ரோஷமான அணுகுமுறையும் துளி கூட இல்லவே இல்லை. உண்மையா நீங்கள்லாம் பேட்ஸ்மேன்கள் தானா, இல்ல நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்களா என நினைக்கும் ஒரு மோசமான இல்லை படு மோசமான ஒரு பேட்டிங்கையே சிஎஸ்கே வீரர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். முதல் 6 போட்டிகளில் வரிசையாக 5 போட்டிகளில் தோற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோவுக்கு எதிரான 7வது போட்டியில் மிகச்சிறப்பான பிளேயிங் 11உடன் களம் கண்டு வெற்றியையும் ருசித்துள்ளது. அணிக்குள் புதியதாக இணைந்துள்ள 20 வயதே ஆன ஷைக் ரஷீத் எங்கேயா இன்டென்ட் என தேடிக் கொண்டிருந்த சிஎஸ்கே ரசிகர்களின் ஆதங்கத்திற்கு விடையாக வந்து சேர்ந்துள்ளார். தல தோனி கேப்டனாக மாறியாச்சு, சில நல்ல மாற்றங்களையும் எடுத்து வந்தாச்சு. இன்னும் எதுக்காக அந்த 2 பேரு, அவங்களையும் தூக்கி வெளியில போடுங்க என்பது போல் சில ஆதங்கத்தை இன்னமும் சிஎஸ்கே ரசிகர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். மீதமிருக்கும் 7 போட்டிகளில் 6இல் வெற்றி பெற்று பிளே ஆஃபுக்கு செல்ல வேண்டுமானால் சிஎஸ்கே சில மாற்றங்களை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானது. அதன்படி பேட்டிங்கில் சொதப்பி வரும் திரிபாதி மற்றும் விஜய் சங்கர் இருவரையும் வெளியேற்றிவிட்டு இளம் வீரர்களான வன்ஸ் பர்டி, ஆந்திரே சித்தார்த் மற்றும் டாக்கில் இருந்து வரும் ஆயுஷ் மாத்ரேவை ருத்துராஜுக்கு மாற்று வீரராக எடுத்து வர வேண்டும். திரிபாதி, விஜய் சங்கர் இருவரும் பேட்டிங் செய்ய வந்தாலே அவங்களே கேட்ச் கொடுத்தாலும் நீங்க பிடிக்க கூடாது என்பது போல் கைக்கு வரும் கேட்சை எல்லாம் தவறவிட்டு வருகின்றன எதிரணிகள். இந்த சூழலில் டெல்லி T20 லீக்கில் சிக்சர்களாக பறக்கவிட்ட இளம் வீரர் வன்ஸ் பர்டி பவர் பிளேவில் சிக்சர்களை தேடிக் கொண்டிருக்கும் சிஎஸ்கே அணிக்கு பெரிய பாசிட்டிவாக இருப்பார். அதேபோல் சிவம் தூபேவை அணிக்குள் எடுத்து வந்துவிட்டு சாம் கரனை இம்பாக்ட் வீரராக களமிறக்க வேண்டும். இதை செய்தால் டெத் எண்டில் சில பவுண்டரி சிக்சர்களை சிஎஸ்கே அணியால் எடுத்து வர முடியும். அது மட்டுமில்லாமல் ஜெமி ஓவர்டனை மிடில் ஆர்டரில் களமிறக்க வேண்டும். அப்படி களமிறக்கினால் திறமையான வீரரான அவரிடமிருந்து நல்ல இன்னிங்ஸை சிஎஸ்கே அணியால் எடுத்து வர முடியும். அத்துடன் ஃபீல்டிங்கில் மோசமாக செயல்பட்டு வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிரவுண்ட் ஃபீல்டிங்கிலும் கேட்ச் பிடிப்பதிலும் கம்பேக் கொடுத்து விட்டால் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்தால் கூட மீண்டு வந்து டாப் 4க்குள் இடம் பிடிக்கும் வாய்ப்பை உருவாக்க முடியும். வீரர்களிடமிருந்து சிறந்த ஆட்டத்தை வெளிக்கொண்டு வரும் வெற்றி கேப்டனான தோனி அணிக்குள் தேவையான மாற்றங்களை எடுத்து வந்து மேஜிக் செய்வாரா என்ற நம்பிக்கையில் சிஎஸ்கே ரசிகர்கள் காத்திருக்கின்றனர்.